அனைவருக்கும் வணக்கம். என்னங்க பழக்கம் இது? மாநாட்டுக்கு கூட்டம் வரல அப்படின்னா வாடகைக்கு காலிச்சேர் கிடைக்க போகுது, எடுத்துட்டு வந்து போடலாம், பேசலாம். இதுக்கு முன்னாடி பேசாத நாமளா? இல்ல காலிச்சேர் தான் கையை தூக்கிட்டு ஏன்பா என்ன சும்மா போட்டுட்டு பேசுறீங்க அப்படின்னு கேட்க போகுதா? இல்ல எடுத்துட்டு வந்து போட்ட சேருக்கு வாடகை கொடுக்க போறீங்களா? எதுவும் கிடையாது. அப்படிங்கிறப்போ அதை மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம்ல. அதை விட்டுட்டு ஸ்கூலுக்குலாம் சர்க்குலர் அனுப்புறது. இதை மாதிரி உங்கள் ஸ்கூலில் எந்த பசங்களாம் படிக்கிறாங்களோ அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சர்க்குலர் அனுப்புறது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி திமுக தரப்புல தமிழ்நாட்டில் வந்து ஒரு 6 மண்டல மாநாடு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. தலைப்பு என்ன அப்படின்னா பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இப்போ பிப்ரவரி 22ஆம் தேதி 7வது மண்டல மாநாடு அப்படிங்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பெயர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில நடக்க போகுது. ஸோ மற்ற மண்டல மாநாட்டுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மண்டல மாநாட்டில் யாரு தலைமை ஏற்க போறாங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமை ஏற்க போறாங்க. ஸோ மற்ற மண்டல மாநாட்டை விட இதை வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா ரொம்ப பெருசா காமிக்கணும்ல. ஏன்னா தேர்தல் வேற வரப்போகுது, இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மண்டல மாநாடும் நடத்துறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கடைசி மண்டல மாநாடாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா ரொம்ப கூட்டமாக காட்டணும்ல. காட்டணும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மண்டல மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் காலிச்சேரோட ஒரு கூடாரமாக தான் அந்த மாநாடு எல்லாமே இருந்திருக்கு. போன வருஷம் கூட திருநெல்வேலி காஞ்சிபுரத்துலலாம் இந்த மண்டல மாநாடு அப்படிங்கிறத நடத்துனாங்க. காஞ்சிபுரம் மாநாட்டெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா காலிச்சேர் அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தில் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும், பரவாயில்ல. இங்கானா இருந்தது எல்லாமே காஞ்சிபுரத்தில் இருந்தது எல்லாமே காலிச்சேர் தான். அதுல அங்க 1-2 பேர் உட்காந்துருந்தாங்க. அதை நிறைய பேர் எடுத்து போட்டு மீம்ஸ் ஆக்குனாங்க. ஸோ அந்த பயம்லாம் இவங்க கண்ணுக்கு வந்துருச்சோ என்னமோ தெரியல. ஸோ அதை மாதிரிலாம் இப்போ நடந்துடக்கூடாது. அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலினே வராங்க. இதுக்கு முன்னாடியாவது அன்பில் மகேஷோ இல்லை அப்பாவோ வந்திருப்பாங்க. அதை மாதிரி காலிச்சேர் இருந்தால் அது அவங்களோட அசிங்கம் அப்படிங்கிறது போயிடுச்சு. பட் இப்போ ஸ்டாலின் அவர்களே வராங்கல்ல. ஸோ அதுக்கு இந்த மாநாட்டை வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா காட்டணும் அப்படின்னா இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இதை மாதிரி புதுசாக இப்போ தான் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி கேலோ இந்தியா சென்னையில் நடந்ததுல ஞாபகம் இருக்குல்ல, விளையாட்டு போட்டி வந்து. ஸோ அது கூட்டம் வரல அப்படின்னு அந்த விமர்சனம் வரப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலேஜே வந்து அவங்க காலேஜ் பஸ்லேயே கூப்பிட்டு வந்து இந்த கேலோ இந்தியா அந்த விளையாட்டு நடக்கக்கூடிய அந்த இடத்த வந்து க்ரௌடாக காட்டணும் அப்படின்னு ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதோட மட்டும் கிடையாது, கூப்பிட்டுட்டு வந்தாங்க. யாரு வரலையோ அவங்க மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இல்லை அவங்க எக்ஸாமில் ஏதாவது கையை வைக்கிறது அப்படிங்கிற அதை மாதிரி பிரச்சனையும் நடந்தது. அதை மாதிரி பசங்க வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அந்த பசங்க வந்து அங்கே வந்துட்டு அந்த விளையாட்டு போட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். அவங்கள கூப்பிட்டுட்டு போன, அவங்கள கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டுட்டு போன அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை மாதிரி கூப்பிட்டுட்டு போனாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறோம், ஒரு அடல்ட் ஆகிருக்கோம், எங்களை போயிட்டு நம்ம ஆடு மாடை வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு கேலோ இந்தியா நடந்தப்பே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தது. பட் இப்போ அதே பிரச்சனை அப்படிங்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்க போற பிப்ரவரி 22ஆம் தேதி நடக்க போற இந்த மண்டல மாநாட்டுக்கு வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மண்டலத்துக்குள்ள ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் வருது அப்படின்னு சொன்னல, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாமே ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்க ஸ்கூல்ல வந்து பசங்க படிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்க கண்டிப்பா இந்த மண்டல மாநாட்டுக்கு கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தானா அப்படின்னா அதுவும் கிடையாது. பிரைவேட் ஸ்கூலுக்கும் அந்த உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலு கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக அந்த ஒரு 10 பேர் வரலனா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூலுக்கு சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 100 பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா 100 பேரோட அப்பா அம்மாவும் வந்து இதை மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இந்த விஷயம் லீக் ஆகாம இருக்குமா, வெளியில தெரியாம இருக்குமா? ஏதோ ஒரு 4 ஸ்கூல்ல சொல்லி, பிரைவேட் ஸ்கூல்ல சொல்லி தெரியாம கூப்பிட்டு வந்துருங்க, உங்க பஸ்லயே கூப்பிட்டு வந்து ஏதாவது வழக்கம் போல ஏதாவது காசாவது தரோம், கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு போயிடுங்க, முதலமைச்சர் வராரு, கூட்டம் இல்லை அப்படின்னா அசிங்கமா போயிடும், மீம்ஸ் போடுவானுங்க, மீடியாவில் எடுத்து பேசுவாங்க அப்படின்னு கமுக்கமா இந்த விஷயத்த பேசி முடிச்சிருந்தா பரவாயில்ல. 7 டிஸ்ட்ரிக்டும் எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இதை மாதிரி நீங்க கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டால் வெளியில தெரியாம இருக்குமா? வெளியில தெரிஞ்சிரும்ல. ஸோ எல்லாம் இப்போ வந்து அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இது வந்து மனித உரிமை மீறல் விஷயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் வந்து அவருடைய வழக்கமான வீச்சு தான் தெரியுமே, இதை மாதிரி விஷயம் பண்றது வந்து அவரால் எந்த அளவுக்கு சாட முடியுமோ சாடி, திட்ட முடியுமோ திட்டி, இதுவே வழக்கமா போச்சுக்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, அந்த மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எந்த அடிப்படையில் அதை சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக ஒருத்தவங்களை வந்து ஒரு மணி நேரம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உட்கார வைக்கிறதே முடியாத விஷயம், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவாங்க. பட் இவங்க இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 7வது மண்டல மாநாட்டுக்கு. பட் இந்த மண்டலத்துக்குள்ள திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டும் வருது. திருவண்ணாமலையோட அந்த எண்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்னா இவங்க காலையில் 8:30 மணிக்கு இந்த மாநாடை பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போனா 7 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆயிடணும் அப்படிங்கிற உத்தரவும் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ காலையில் 7 மணிக்கு இந்த இடத்த வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்னா திருவண்ணாமலையில் அந்த எண்டில் இருக்கவங்கள இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் 4 மணிக்கெலாம் பஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வரணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவங்க ஏடிஎம்கே காரங்களா இருக்கலாம், இல்லை என்டிகேவா இருக்கலாம், இல்லை டிவிகேவா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க பசங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா மனித உரிமை மீறல் தானே. நாம வந்து அந்த மனித உரிமை மீறலை அது பண்றாங்க இது பண்றாங்க அதெல்லாம் விட்டுருவாங்க. இது என்னங்க பழப்பு? ஒரு கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா கட்சிக்காரங்க இருக்காங்க, அவ்வளோ பெரிய கட்சி ரூலிங் பார்ட்டியா இருக்கும், இப்படி ஒரு சொடக்கு போட்டால் எல்லாம் வந்து கூட்டம் வந்து குவிய போகுது. அதை விட்டுட்டு இது என்ன பழப்பு? ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்க, அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து நடத்துறது அப்படிங்கிறது என்ன? அப்படின்னா கூட்டம் வராதுன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்களா? முதலமைச்சரே வந்தாலும் கூட்டம் வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இல்லை இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்லையும் கட்சிக்காரங்களே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா? 7 டிஸ்ட்ரிக்ட்லையும் இவ்வளோ பெரிய கட்சி இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கள்லாம் அங்கே வர சொன்னா கூட வந்துட போறாங்க, வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டிட போறாங்க. ஆனால் என்ன, கட்சிக்காரங்க யாரும் பெற்றோர் மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பெற்றோர் தானே, ஏன்னா இந்த மாநாட்டோட தலைப்பே வந்து பெற்றோரை கொண்டாடுவோம் தானே. ஸோ அதுக்காக திட்டமிட்டு இப்படி பண்றாங்களா அப்படின்னு தெரியல. உண்மையாலுமே பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னு நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களாம் எங்க பசங்களாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல படிப்பு கிடைக்குது அப்படின்னா அவங்களே தேடி உடையாற போறாங்க உங்க மாநாட்டுக்கு. அதை மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நடந்தா இவங்க ஏன் இப்படி சர்க்குலர் அனுப்ப போறாங்க? அதை மாதிரி நடந்ததுன்னா இப்ப நாமளே ஒரு ஸ்கூல்ல படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரோம் அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையன் வந்து நல்லா படிக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தானா தேடி போறாங்க. இந்த அரசால தான் இந்த பையனுக்கு இதை மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அப்பா அம்மா போவாங்களா? ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பெண் குழந்தையோ இல்லை ஒரு பெண் பையனோ திரும்ப பாதுகாப்பா வீட்டுக்கு வர்றது, அங்க இருக்க டீச்சர்ட்டேருந்து தப்பிச்சு வர்றதே பெரிய விஷயமா இருக்க இந்த சூழல்ல இதை மாதிரி பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தி அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டு வர்றதுலாம் என்ன பழப்பு அப்படின்னே தெரியல. இதுக்கு பேசாம மாநாடு நடத்தாம இருந்திருக்கலாம். இப்ப எல்லாரும் அதான் சொல்றாங்க, இதை மாதிரி நீங்க மாநாடு நடத்த போறீங்க, எல்லாருக்கும் சர்க்குலர் போயிருக்கு, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் மாட்டிப்பீங்க, கூப்பிடாம வந்தீங்கனாலும் கூட்டம் இல்லாம போயிடும், எப்படியா இருந்தாலும் அசிங்கமாயிடும். ஸோ ஏதாவது காரணத்தை சொல்லி மாநாட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாரும் கொடுக்கக்கூடிய, திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வைஸா இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். காலிச்சேரோட நடக்குதா, இல்லை பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்களெல்லாம் பஸ்ஸில், இந்த பிரைவேட் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் இருக்குல்ல அதில் திணிச்சு கூப்பிட்டுட்டு வந்து நடத்துகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். எப்படி நடந்தாலும் விமர்சனம் அப்படிங்கிறது வரப்போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.